ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்ப டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் பிடிச்ச பிறகு நமக்கு அந்த டாட் பிடிச்ச துணி வந்து உள்ளே எலும்பி நிற்கும். நம்ம அதை போடும்போது நமக்கு சில டைம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் வந்து இந்த இதில் நமக்கு டாட் பிடிச்சிருக்கிறது எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நெக்கெல்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்த டிசைனுக்கு தச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டாட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட்டுக்கு போட்டிருக்க அந்த சென்டர் லைனில் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க லைனில் இருந்து கீழே வர ஒரு தையல் ஸ்ட்ரைட்டாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் போட்டிருக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சென்டரில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இனி வந்து அதில் சைடு இருக்க எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் நம்ம தையல் போட்டாச்சு. இனி மேலே இருக்க லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி கரெக்டாக அந்த தையலுக்கு இதாட்டு நம்ம கரெக்டாக இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கோங்க. நமக்கு அந்த ஷேப்பு கரெக்டாக நிற்கும். அதை லைட்டாக கையை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் எவ்வளோத்துக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஷேப்பில் மடக்கிக்கோங்க. நமக்கு அந்த எண்டு பாயிண்ட்டு தெரியும், நம்ம எதில் முடிச்சிருக்கோங்கிற எண்டு பாயிண்ட்டு தெரியும். இந்த இதில் சரித்து நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இன்னொருக்கா கூட காமிக்கிறேன் எப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டரில் தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் வேணால் அந்த சென்டர் நீங்கள் முடிகிற பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் கிராஸில் எப்படி அந்த முடிகிற பாயிண்ட்டு வர தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டும் டபுள் தையல் போட்டுக்கோங்க. முடியும் போதும் டபுள் தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இனி நம்ம விரித்து பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த தையல் துணி வந்து நமக்கு வெளியே தெரியவே தெரியாது. உள்ளே தான் போயிருக்கும், அந்த லைனிங்க்கு உள்ளே போயிருக்கும். மேலேயும் டாட் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். உள்ளேயும் நமக்கு எந்த துணியுமே வெளியே தெரியாது. அந்த துணி வந்து நமக்கு அந்த லைனிங்க்கும் மெயின் பீஸுக்கும் உள்ளே போயிடும். அதனால் நமக்கு வெளியே எந்த இதுவுமே பிசுறு மாதிரி எதுவுமே தெரியாது. ப்ளெயினாக இருக்கும் உள்ளேயும். அடுத்த டாட்டும் அதே போல் தான். நம்ம அடுத்த டாட்டு மார்க் பண்ணலேருந்து அந்த சென்டர்லேருந்து ஒரு தையல் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க சென்டர் லைனில். இந்த மாதிரி நேராக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுவும் அதே போல் தான். நம்ம சென்டரில் போட்டதுக்கு அப்புறவு நம்ம லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி மேலே பார்த்து மடிச்சிக்கோங்க. மடிச்சுட்டு லைட்டாக கையை வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக நேராக வரும். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு நம்ம கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு தையலுக்கு 1/4 இன்ச்சு விட்டுருப்போம். அந்த 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கோங்க. அந்த முடிகிற பாயிண்ட்டில் நீங்கள் எவ்வளோத்துக்கு வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு எதில் முடிக்கணும்னு ஈஸியாக தெரியும். அதுக்காக இந்த மாதிரி பிடிச்சிட்டு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு வந்து மேலேயும் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். உள்ளேயும் அதே போல் தான். நமக்கு அந்த துணி வெளியே தெரியவே செய்யாது. அடுத்து வந்து கைக்குழி சைடு உள்ள டாட்டு. கைக்குழி சைடு உள்ள டாட்டுக்கும் அதே போல் தான். இந்த லைனில் கரெக்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க சென்டரில். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்ட பிறகு நம்ம வந்து அந்த லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த தையல் போட்டதில் லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க.
விட்டுட்டு நம்ம அந்த முடிகிற பாயிண்ட்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எதுவரை தையல் போடணுங்கிற தெரியணுங்கிறதுக்காக போட்டுட்டு அந்த பாயிண்டில் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 1/4 இன்ச்சு கேப்பில் நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுக்கோங்க, இல்லைன்னா 1/2 இன்ச்சு கேப்பில் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம டாட்டு பிடிக்கிறது. இப்போ பாருங்கள், மேலேயே அந்த கப் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. அந்த ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக இருக்குது. உள்ளேயும் பாருங்கள், அந்த கப் ஷேப் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. அப்புறம் பிசுறு எதுவுமே நமக்கு தெரியவே இல்லை. எல்லாமே உள்ளே போயிட்டு நமக்கு வெளியே எதுவுமே தெரியாது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது. இனி வந்து இதில் மேலே சுற்றிக்கும் ஒரு தையல் போட்டு அந்த மீதியுள்ள துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக சுற்றி போட்டு எடுத்துக்கோங்க தையல். இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு நம்ம இனி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. உள்ளேயும் பாருங்கள், நமக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இது இன்னொரு கப் ஷேப்பு நான் ஏற்கனவே தச்சு வச்சுட்டேன். பாருங்கள், ரெண்டுமே அதே போல் தான் நமக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளேயும் பாருங்கள், நமக்கு நீட்டாக இருக்கும். பிசுறு எதுவுமே தெரியாது. இது வந்து பட்டி தச்ச பிறகு உள்ளது. பாருங்கள், பட்டி தச்ச பிறகு நமக்கு அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். Thank you friends. Thanks for watching. Bye.